நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்திற்கு பிறகு குர்ஆனை தொகுக்கும் குழுக்கள் 2 முறை இஸ்லாமிய கலிஃபாக்களால் நியமிக்கப்பட்டுள்ளது. முதல் முறை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால், இரண்டாவது முறை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால். இரண்டிலுமே ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பங்கு பெற்றுள்ளார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது காலத்தில் குர்ஆன் தொகுப்பு குழுவில் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது காலத்தில் குர்ஆன் தொகுப்பு குழுவில் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்திலேயே குர்ஆன் முழுவதையும் முழுமையாக மனனமிட்டவர் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் அன்னார் வேத அறிவிப்பினை, அதாவது வஹியை எழுதுவோரில் ஒருவராக இருந்தார். அவர்கள் கூறினார்கள், யமாமா போர் நடைபெற்ற பின் கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எனக்கு ஆளனுப்பி என்னை அழைத்துவர கூறினார்கள். நான் சென்றேன். அங்கே அவர்களுக்கு அருகில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்னிடம் கூறினார்கள், உமர் அவர்கள் என்னிடம் வந்து, இந்த யமாமா போரில் ஏராளமான மக்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். இறைமறுப்பாளர்களுடன் போர் நடக்கும் பல்வேறு இடங்களில் குர்ஆன் அறிஞர்களில் ஏராளமான பேர் கொல்லப்பட்டு, அதனால் குர்ஆனை நீங்கள் திரட்டினால் தவிர அதன் பெரும் பகுதி நம்மை விட்டு போய்விடுமோ என நான் அஞ்சுகிறேன். எனவே தாங்கள் குர்ஆனை திரட்டி ஒன்று சேர்க்க வேண்டுமென கருதுகிறேன் என்று கூறினார்கள். நான், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒன்றை நான் எப்படி செய்வேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டேன். அதற்கு உமர் அவர்கள், அல்லாஹ் வின் மீது ஆணையாக குர்ஆனை திரட்டுவது நன்மையான பணிதான் என்று கூறினார்கள். இதற்காக என் மனதை அல்லாஹ் விரிவாக்கும் வரை இது விஷயத்தில் தொடர்ந்து அவர்கள் என்னிடம் வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள். முடிவில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கருதியதையே நானும் பொருத்தமானதாக கண்டேன். இதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னிடம் கூறியபோது உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏதும் பேசாமல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அருகில் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்னிடம், நீங்கள் புத்திசாலியான இளைஞர். உங்களை நாங்கள் எந்தவிதத்திலும் சந்தேகப்பட மாட்டோம். நீங்கள் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வஹி, அதாவது வேத வசனங்களை எழுதக்கூடியவராயிருந்தீர்கள். எனவே நீங்கள் குர்ஆனை தேடி கண்டுபிடித்து ஒரே பிரதியில் ஒன்று திரட்டுங்கள் என்று கூறினார்கள். அல்லாஹ் வின் மீதானையாக மலைகளில் ஒன்றை நகர்த்த வேண்டுமென எனக்கு அவர்கள் கட்டளையிட்டிருந்தாலும் கூட அது எனக்கு பழுவாக இருந்திருக்காது. குர்ஆனை ஒன்று திரட்டும்படி எனக்கு அவர்கள் கட்டளையிட்டது அதைவிட எனக்கு பழுவாக இருந்தது. நான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒன்றை நீங்கள் இருவரும் எப்படி செய்யப் போகிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் வின் மீது ஆணையாக இது நன்மையான பணிதான் என்று பதிலளித்தார்கள். இதையே நான் தொடர்ந்து அவர்கள் இருவரிடமும் வலியுறுத்தி கொண்டிருந்தேன். முடிவில் எதற்காக அபூபக்கர் மற்றும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரின் மனதை அல்லாஹ் விரிவாக்கினானோ அதற்காக என் மனதையும் அல்லாஹ் விரிவாக்கினான். குர்ஆனை ஒன்று திரட்ட முன்வந்தேன். எனவே நான் எழுந்து சென்று மக்களின் கரங்களிலிருந்த குர்ஆன் சுவடிகளை தேடினேன். அவற்றை துண்டு தோள்கள், அகலமான எலும்புகள், பேரிச்சமட்டைகள் மற்றும் குர்ஆன் வசனங்களை மனனம் செய்திருந்த மனிதர்களின் நெஞ்சுகள் ஆகியவற்றிலிருந்து திரட்டினேன். இவ்வாறு திரட்டியபோது அத்-தவ்வா எனும் 9வது அத்தியாயத்தின் கடைசி 2 வசனங்களை குசைமா இப்னு சாபித் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து பெற்றேன். இவை வேறெவரிடமிருந்தும் எழுதப்பட்டு கிடைக்கவில்லை. அவை, உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கின்றார். நீங்கள் துன்பத்திற்குள்ளாவது அவருக்கு கடினமாக இருக்கிறது. மேலும் உங்கள் வெற்றியின் விஷயத்தில் பேராவல் கொண்டவராகவும் நம்பிக்கையாளர்களின் மீது அதிக பரிவும் கருணையும் உடையோராகவும் இருக்கிறார். நபியே, இதற்கு பின்னரும் அவர்கள் உம்மை புறக்கணித்தால் நீர் கூறிவிடும், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். அவனைத் தவிர வேறு இறைவன் இல்லை. அவனையே நான் முழுமையாக சார்ந்திருக்கிறேன். மேலும் அவன் மகத்தான அரியாசனத்தின் அர்ஷின் அதிபதியாயிருக்கிறான். திருக்குர்ஆன் என் வாயிலாக திரட்டி தொகுக்கப் பெற்ற குர்ஆன் பிரதிகள் கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், அவர்களை அல்லாஹ் இறக்கச் செய்யும் வரை இருந்து வந்தது. பின்னர் கலீஃபாவான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அவர்களை அல்லாஹ் இறக்கச் செய்யும் வரை இருந்தது. பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் புதல்வியார் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் இருந்தது.